இது இன்னொரு முறையும் பார்க்கலாம்ல. அதுக்குன்னு ஒரு தனி டேவா? எல்லா இல்ல, நாளுமே அது ஃபாதர்ஸ் தேவை. டே ஏன் தான். தேவைன்னா எல்லா நாளும் நம்ம நிறைய விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கும். இதெல்லாம் செய்வது தானே அப்பாவின் கடமை. அது அப்பா செய்யற எதிர்பார்க்கிற குழந்தை இருக்கு. கண்டிப்பா குழந்தையோட மனப்பான்மை வந்து அதை செய்தாதான் அப்பா எல்லா அப்பா இதுக்கு மேல செய்யறாங்க, இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு குழந்தை நினைக்கலாம். அத்தான் கூட நிறைய அப்படி கூப்பிடுவாங்க. ஆனா எல்லா அப்பாவும் சொல்றது என்னன்னா, நான் நீங்க கையில வாங்கினல அந்த குழந்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த பெண்ணை வளர்க்கறது அந்த பெண்ணுக்கு நன்மை இல்லை. சட்டம் அந்த வழியை கொடுக்குது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில இப்ப எனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எனக்கே அது கஷ்டம். எஸ்கேப் ஆகிறதுக்கான நிறைய வெளிகள் நமக்கு இருக்கு. ஒன்று வந்து ஆல்கஹாலு, இல்லைன்னா வேற வேலை, நான் நாட்டை காப்பாத்துறேன், ராணுவத்தில் போய் சேர்றேன், தமிழை காப்பாத்துறேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஃபாதர்ஸ் டே பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஜூன் 16 ஃபாதர்ஸ் டே. எல்லாத்துக்குமே ஒரு டே இப்போ இருக்கு. மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நிறைய நாட்கள் இருக்கு. ஃபாதர்ஸ் டே வந்து இப்போ அதிகமாக அது பேசப்படுது. ஆனால் நம்ம ஊரில் வந்து மதர்ஸ் சென்டிமெண்ட் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய சினிமாக்களில் வந்து நிறைய பாடல்கள், சினிமா காட்சிகள், அம்மான்னா சும்மா இல்லடான்லாம் பாட்டு இருக்கு. நிறைய அம்மா பாட்டு இருக்கு. அப்பாவுக்கும் கொஞ்சம் பாடல்கள் இருக்க தான் செய்யுது, ஆனால் ரொம்ப கம்மி தான். ஃபாதர்ஸ் டேவோட முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? சார், அப்பான்றவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்சர் குழந்தையோட வாழ்க்கையில். அதே மாதிரி அப்பா ஆகும்போது தான் ஒரு ஆணுக்கு ஒரு நிறைவு, ஒரு முழுமை, மன வளர்ச்சி, நிறைய பக்குவங்கள். அவர் பக்குவப்பட்ட மனிதர் ஆறதே வந்து தகப்பனான பிறகு. அந்த தகப்பன்ற அந்த பயணம் தான் அவரை முழுமையான பக்குவம் மிகுந்த மனிதரை ஆக்குது. அதனால் ஃபாதர்ஸ் டேன்றது அந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் அந்த உறவில் இருக்கிற ஒரு முக்கியமான நாள். நம்ம கலாச்சாரத்தில் எதையுமே கொண்டாட மாட்டோம். நம்ம அநேகமாக கொண்டாடினது என்ன, ராமர் பிறந்த நாள், கிருஷ்ணர் பிறந்த நாள், இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், இல்லை அது மாதிரி நாட்கள் தான் மத பண்டிகைகள் மட்டும்தான் நம்ம கொண்டாடணுமே தவிர நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களே கொண்டாட மாட்டாங்க. இல்லை, இது இன்னொரு முறையும் பார்க்கலாம்ல. அதுக்குன்னு ஒரு தனி டேவா? எல்லா அது நாளுமே தேவை. ஏன் தேவைன்னா எல்லா நாளும் நம்ம நிறைய விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸ்கூல் வந்து 8 மணி நேரம், அப்பாவும் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார். அப்புறம் படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய லொட்டு லொஸ்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் உட்காந்து பரஸ்பரம் பேசி 2 பேருக்குமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு உருவாக்குறதுக்கு நாட்கள் இல்லை, நேரம் இல்லைல்ல. இதுக்குன்னு ஒரு நாள். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு நீங்க சொல்றீங்க. எந்த குடும்பத்துக்குமே ஒரு உழைப்பாளி அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு, குழந்தைக்கு தெரியும் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, பேப்பரில் வருது, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது, ஃபோனில் வருது, எதுலையாவது ஃபாதர்ஸ் டேன்னு தெரியும் போது அப்பா நமக்காக என்ன செய்தார், நம்ம அப்பாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக எனக்கு செய்தீங்களேப்பா, ரொம்ப நன்றின்னு சொல்லணும். அது ஒரு நன்றி உணர்வு இருக்குன்றது குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரது? அவங்க குழந்தைகள் என்ன, நானா பெற்றுக்க சொன்னேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. நீ பெற்றுக்கெல்லாம் சொல்லலை, இருந்தாலும் உன் மேலே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அன்பு இருந்தது, அதனால தான் உன்னை நான் பெற்றுக்கிட்டேன். நீ ஜனிப்பதற்கு முன்னாடியிலேருந்தே நான் அன்பு அப்படி சேகரித்து வச்சுருக்கேன்றதை யூஸ்வலி அப்பாக்களால் குழந்தைங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாக்களுக்கு அந்த சொல்லலாம் நேர்த்தியாக எல்லாருமே கவி பேரரசு மாதிரி, கவி அரசு மாதிரிலாம் பேசிட மாட்டாங்க இல்லையா. எல்லா ஆண்களுக்கும் அந்த திறமை வாய்ப்பது இல்லைன்றதுனால தந்தைகள் குழந்தைகளுக்கு அது சொல்வதில்லை. ஆனால் அந்த இளம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா ஸ்வீட்டாக பேசலைனாலும், கொஞ்சலைனாலும், ஐ லவ் யூ சொல்லலைனாலும், ஹக் பண்ணலைனாலும் உங்கள் அப்பா உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாரு. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேன்றதுனால கோ அண்ட் ஷோ இம் யுவர் லவ், ஷோ இம் ஹவ் கிரேட்ஃபுல் யூ ஆர்ன்றதை நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும். குறிப்பாக டீனேஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது இன்றைக்கி இருக்கிற டாக்ஸிக் கல்ச்சரில் ஸ்பெஷலி கேர்ள்ஸ், பாய்ஸ் கூட கொஞ்சம் பரவாயில்ல சார், கேர்ள்ஸ் வந்து அப்பா கிட்ட கேட்டால் அப்பா எல்லாம் செய்திருவார். ஏன்னா அப்பாவுக்கு பெண் குழந்தை மேலே ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கிறதுனால அப்பா போண்டி ஆகிறதே பெண் குழந்தை தான். எக்ஸ்பென்சிவான எல்லாமே கேட்டால் அப்பா செய்திடணுன்ற ஆட்டிடியூட் இருக்கிறதுனால எப்படி அப்பாவுக்கு குழந்தை மேலே இருக்கிற அந்த அன்பு ரொம்ப உன்னதமானதோ அதில் ஒரு அளவும் இருக்கணும், ஒரு கண்ட்ரோலும் இருக்கணும். லவ் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதில் லிமிட்ஸ் இருக்கணும், பவுண்ட்ரிஸ் இருக்கணும். பவுண்ட்ரி இல்லாமல் நிறைய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனை அந்த பொண்ணு செலவு வச்சாலும் செலவு பண்ணிடுறாங்க அன்பு மிகுதியால். அப்போ இந்த செலவு பண்ணுறது ஒன்றும் பணம் பிரச்சனை இல்லை. அதில் என்ன பிரச்சனைனா, வாழ்க்கைன்னா சில விஷயங்கள் கஷ்டம் நஷ்டம் இருக்கும், சில அளவுகள் இருக்குது, அளவறிந்து வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை, அளவு மீறியெல்லாம் வாழ முடியாதுன்ற அந்த முக்கியமான படிப்பினையை இந்த மாதிரி அந்த டாக்ஸிக் ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்க்கு வரமாட்டேங்குது. இல்லை, அம்மாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இருக்கு இல்லையா. அம்மா கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க.
அந்த வழி அதுக்கு நிகரான ஒருவரா தந்தை? ஒரு தந்தையும் வித்தியாசமானவர். எல்லா தந்தைகளும் ரொம்ப சிறந்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது. சில தகப்பனார்கள் போய் குடிச்சுட்டு இருக்காங்க, இல்லை நிறைய பெண்களோட உறவில் இருக்கிறாங்க, இல்லை செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி மோசமான அப்பாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை மோசமான அப்பாக்குள்ள ஒருத்தர் நல்ல அப்பாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை தானே. அந்த மரியாதையை இந்த கலாச்சாரம் கொடுக்குதுன்னா கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் அம்மா சென்டிமெண்ட்டையே புரியுறாங்க இவங்க. என்னைக்கோ ஒரு நாளாவது கொஞ்சம் அப்பாவை பற்றி கவனிங்கன்றது நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நல்ல உன்னதமான குடும்பத்துக்காக தியாகம் செய்கிற தந்தைமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம கொண்டாடுறதே இல்லை. அவங்களும் இப்போ சொல்லிக்க மாட்டாங்க, நான் இவ்வளோ பண்ணேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஒரு தீபாவளி பார்த்துக்கோங்க சார், அப்பா வேறு ஊரில் வேலை செய்துட்டு இருப்பார். அந்த குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அர்த்த ராத்திரியில் பஸ்ஸில் தொங்கிட்டு, ட்ரெயினில் தொங்கிட்டு அப்பாக்கள் ஊருக்கு போவாங்க. அந்த அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராருன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. நான் இது கேட்டேன், நீ அது வாங்கி தருக்கேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் செய்வது தானே அப்பாவின் கடமை. அது அப்பா பார்க்குற குழந்தை இருக்கு. கண்டிப்பா குழந்தையோட மனப்பான்மை வந்து அதை செய்தால் தான் அப்பா, எல்லா அப்பா இதுக்கு மேலே செய்கிறாங்க, இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு குழந்தை நினைக்கலாம். ஆனால் பெரியவர்களாக நாம தானே குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அப்பா இவ்வளோலாம் செய்கிறாரு, நீ செய்வியா இன்னொருத்தருக்கு, உன் தம்பிக்கு தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் கொடு, உனக்கு கொடுத்த பொம்மையை ஒரு 10 நிமிஷம் விளையாட கொடுன்னா கொடுக்க முடியலையே. நம்மளை மீறி இன்னொருத்தருக்கு செய்கிறதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது தானே. ஒரு மனுஷன் இவ்வளோ செய்கிறாருன்னா அது பெரிய விஷயம்தான். அதற்காக நம்ம ஒரு நாளை செலவழித்து அவருக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாக நம்ம தாஜ்மஹால்லாம் கட்ட வேண்டாம். குறைந்தபட்சம் அப்பா தேங்க்யூப்பா, நீங்கள் யூ ஹவ் பீன் சச் அ வண்டர்ஃபுல் ஃபாதர், தேங்க்யூன்னு சொல்கிறது, நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு, நீங்கள் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு குழந்தை சொல்கிறதுன்றது நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது. அது ஏன் இல்லை? நம்ம கலாச்சாரத்தில் வந்து அந்த ஆண்டான் அடிமை முறை தான் அதிகமாக இருக்குது. நான் ஏதாச்சும் அப்பா காலில் விழ தெரியுமே தவிர அப்பாவை கட்டி பிடிக்க தெரியாது. காலில் விழுறதை விட கட்டி பிடிக்கிறது பெரிய அன்பின் வெளிப்பாடு இல்லை. நம்ம ரொம்ப வருஷமாக காலில் விழுந்து கிடந்தோன்றதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கை குலுக்கவோ, அணைச்சிக்கவோ, கட்டி பிடிக்கவோ இப்போ தான் நமக்கு தெரியுது. நம்ம எப்படி யோசிச்சோன்னா கட்டி பிடிச்சா அது செக்ஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினச்ச கலாச்சாரம். அப்படி இல்லை, அன்பு கூட கட்டி பிடிக்கலாம், அது ஒரு சாதாரண அன்பின் வெளிப்பாடு, தினசரி அன்பின் வெளிப்பாடுன்றதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிய ஆரம்பிச்சிருக்கோம். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு கூட ஒரு இது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் பக்கம்தான் அப்பாக்களுக்கு அதிகமான பாசம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அப்பாக்கள் ஒரு பெண் குழந்தைய பார்க்கும்போது சின்ன பேபியாலேருந்து பார்க்குறாங்கல்ல, எப்போவுமே அவங்க கண்ணில் அந்த குழந்தை பேபியாக தான் தெரியுது. இது வளர்ந்துருச்சு, இது இன்னொரு குழந்தைக்கு அம்மாவாக போகுது, ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணுன்றது. அவங்க கூப்பிடும்போது தாயே அம்மா எல்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா தன் அம்மாவின் நினைவாக அந்த பெண் குழந்தைய அப்படி கூப்பிடுவாங்க. அத்தான் கூட நிறைய அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லா அப்பாவும் சொல்றது என்னன்னா, நான் நீங்க கையில் வாங்கினல அந்த குழந்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த பெண்ணை வளர்க்குறது அந்த பெண்ணுக்கு நன்மை இல்லை. நிறைய எதிர்காலத்தில் திருமண பிரச்சனைகள் வருது. இல்லை இந்த பெண்ணுக்கு ஆண்களோட இருக்கிற உறவுல இருக்கிற தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஓவர் பேம்பரிங் ஃபாதர்னால தான் வருது. ஸோ ஒரு பக்கம் அப்பாக்களோட இந்த செயல்பாடு, அப்பாக்களோட இந்த அவங்களோட தன்னை இழந்து, தன்னை விட்டு கொடுத்து சுயத்தை இழந்து அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்கல்ல, அதுக்கு நம்ம பாராட்டுறோம். அந்த தகப்பன் ஸ்தானத்தை நம்ம உயர்வாக தான் மதிக்கிறோம். பட் அது டோஸ் அதிகமாக, அதுவும் டோஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ பெண்கள் அம்மாக்கள் வரும்போது, இப்போ பெண்கள் வந்து வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு அதிக கவனம் செலுத்துறது இல்லை. பெண்கள் ஆக்சுவலி வீக்கர் செக்ஷன் இல்லை சார். பயாலஜிக்கலி உமன் தான் ஸ்ட்ராங்கு. உமனுக்கு தான் நோய் வராது, உமனுக்கு தான் எதிர்ப்பு சக்தி. பிசிக்கலி நீங்க சொல்றீங்க, பட் சொசைட்டி எப்படி வச்சிருக்காங்க? இப்பயும் இது நீங்க சொல்றது முன்ன இருந்த காலத்துல, இப்ப கிராமங்கள்ல சில பகுதிகளில் இந்த மாதிரி பெண்களுக்கு அடக்குமுறை அதிகமா இருக்கு. நம்ம தான் இந்த கலாச்சாரம் தான் பெண்களை கொண்டு போய் நெருப்புல போட்டது, இந்த கலாச்சாரம் தான் பெண்களை பிளவுஸ் போடக்கூடாதுன்னு சொன்னது, மேலாடை போடக்கூடாதுன்னு சொன்னது, படிக்கக்கூடாதுன்னு சொன்னது, சம்பாதிக்க கூடாதுன்னு சொன்னது, சொத்து வச்சுக்க கூடாதுன்னு சொன்னது எல்லாமே வந்து ராமராஜ்யத்துல. இப்போ நம்ம பீமராஜ்யத்துல இருக்கிறோம். இப்போ பெண்களுக்கு சொத்து உரிமை இருக்கு, கல்வி உரிமை இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, இல்லை மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் உமனுக்கு ஒரு பட்டன் தட்டினா ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்றோன்றப்போ இப்போ லீகலி விமன் ஈக்குவல். வீக்கர் செக்ஸ் எல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது, ஈக்குவலாக தான் நம்ம இருக்கிறோம். இல்லை, சொசைட்டி அந்த பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு தருதா? பெரும்பாலான சூழ்நிலைகளை அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் பாதுகாப்பு தர வேண்டிய சூழ்நிலையில தான் சமுதாயம் இருக்கு. அந்த வழியை கொடுக்குது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில் இப்போ எனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எனக்கே அது கஷ்டம்.
அப்போ ஒரு 15, 20, 25 வயசு பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த பிற்போக்கான ஆண்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வெளியில் வந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆண்களுக்கு சாமாம் சாமி போட்டவங்கன்றதுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த பிலீஃபை தான் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. 2வது, 3வது, 4வது தலைமுறை வரும்போது தான் மாற்றம் வருது. அப்பாக்களை பற்றி பேசும்போது இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியும். அதில் வந்து நான் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, ஆனால் என் மகள் பிறந்ததுக்கப்புறமா வந்து அதை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ், திரைப்பட இயக்குநர்கள் கூட நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ பெண்கள் தான் வந்து அப்பாக்களை மாற்றுறதா? இல்லை, அது முக்கியமான பயாலஜிக்கல் உண்மை என்னென்னா சார், அந்த அப்பா வந்து பெண் குழந்தையே இல்லை அந்த ஆண் குழந்தையே முதல்ல ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆன பிறகு வாங்குறாங்கல்ல, அந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு வந்து சில ரசாயனங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த ரசாயனம் அம்மாவோட மூளையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னா அப்பாவோட மூளையிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்துது. இது நம்ம இன்னும் ஆராய்ச்சி செய்யாத ஒரு இப்போ இருக்கிற சயின்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஆழமான சயின்ஸ். அந்த குழந்தை உற்பத்தி பண்ணுற ஃபெரமோன் வந்து அந்த அப்பாவோட பிரெயினில் பெர்மனன்ட் சேஞ்சஸ் பண்ணுறதுனால இந்த குழந்தைக்காக நான் எதை வேணால் தியாகம் பண்ணுவேன், எந்த அளவுக்கு வேணால் போவேன், நான் விஸ்வாமித்திரனாகவே இருந்தாலும் சாதாரண ஒரு ராஜா கிட்ட போய் நான் போய் நிற்பேன், அந்த அளவுக்கு நான் இறங்கி போகிறதுக்கு பிரெயினில் ஒரு ரீவயரிங்கே நடக்குது. அண்ட் பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஃபெரோமோன் அந்த அப்பாவோட பிரெயினில் இன்னும் ஸ்ட்ராங்காக பாதிக்குதுன்றதுனால ரொம்ப ஈஸியாக அந்த பொண்ணுக்கு அவர் அடிமை ஆகிடுவார். அதுக்காக அந்த அடிமைத்தனத்தை நம்ம மெச்சா முடியாது. அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த 2 பேரோட க்ரோத்துக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்குன்னா அது இருக்கட்டும். அது 2 பேருமே கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து 2 பேருமே அதனால் அழிவாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு மேலேயும் நம்ம அறிவை பயன்படுத்தி வெளியில் வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் அதே செலிபிரிட்டி இன்டர்வியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்காக அப்பா வந்து எதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் செய்திருப்பாரு. எதுக்கு நீங்கள் அதெல்லாம் செய்தீங்க? சாதாரண ஒரு அப்பா அதை செய்ய வேண்டியது இல்லையே. அது ஒரு பெண் தானே செய்துக்க வேண்டிய விஷயம். அது எதுக்கு ஒரு அப்பா செய்யணும்? சம்டைம்ஸ் அப்பாக்கள் அப்படி இருப்பாங்க. குழந்தை வளர்ப்புல அப்பாக்களின் பங்கு பெண்களை விட அதிகமா இருக்கா, அம்மாக்களை விட அதிகமா இருக்கா? இல்லை, சமமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா வீடுகளிலும் அது சமமாக இல்லை. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய சீர்கேடு என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பெண் தலையில் கட்டிட்டு ஆண் எஸ்கேப் ஆகிடுவார். ஆண் எஸ்கேப் ஆகிறதுக்கான நிறைய வெளிகள் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து ஆல்கஹாலு, இல்லைன்னா வேறு வேலை, நான் நாட்டை காப்பாற்றுறேன், இராணுவத்தில் பேசுகிறேன், தமிழை காப்பாற்றுறேன், ஆட்சி நடத்துகிறேன், ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவர் இந்த குடும்பத்தை கவனிக்காமல் வெளியில் போயிடுவார். அப்போ ஒரு தேர்வு செய்த மனைவி வந்து இதெல்லாம் வச்சு சமாளிக்கிற அளவுக்கு கெட்டிக்கார பெண்ணாக இருந்தால் இது இல்லாமல் அவங்க சமாளிச்சிருவாங்க. ஆனால் ஒரு தேர்வு செய்த மனைவி அந்த மாதிரி கெட்டிக்காரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குழந்தைகள் தான் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து எல்லாம் சேர்ந்து ஐக்கியமாகிற ஒரு விஷயம்ன்றதுனால கரெக்டாக குடும்பம்னா என்ன, கணவனோட வேலை என்ன, மனைவியோட வேலை என்ன, குழந்தைகளோட வேலை, எல்லாத்துலேயும் வேலை இருக்குது. நம்ம வேலைகளை பற்றி பேசுறது இல்லை, அன்பை பற்றி பேசுகிறோம், உறவை பற்றி பேசுகிறோம், அதுலலாம் வேலை இருக்குது. அதாவது டெய்லி சோர்ஸ் அது கரெக்டாக செய்தால் தான் அந்த வேலை நடக்கும். ஸோ அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு கணவன் இப்போ நம்மளோட இலக்கியத்துலலாம் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, தொல்காப்பியத்தில் சில விதிகள் இருக்குது சார். தலைவன் அப்படின்னு ஒரு பாட்டுடை தலைவனாக யாரை வைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு விதி இருக்குது. நீங்கள் ஒரு காவலனையோ அடிமையையோ பாட்டுடை தலைவனாக வைக்க முடியாது. அப்போ போலீஸ்காரர் யாரும் பாட்டுடை தலைவன் கிடையாது, இராணுவ அதிகாரி யாரும் பாட்டுடை தலைவன் கிடையாது, அடிமை யாரும் பாட்டுடை தலைவன் இல்லை. ஏன் பாட்டுடை தலைவனாக அவனை வைக்க முடியாது அப்படின்னு தொல்காப்பியரை கேட்டார். தலைவன்னா காதலன் தானா? தலைவன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறவன் தான் தலைவன். யாருக்கோ நான் அடிமையாக இருக்கிறேன், யாருக்கோ நான் காவல் காத்துன்னு இருக்கேன்னா அவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அப்போ தலைவியை விட்டுட்டு தானே அவன் அங்கே போகிறான். அப்போ தலைவிக்கும் தலைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவன் அங்கேயே நின்று அதை பார்த்தாதான் அவன் தலைவன். அந்த தலைவனுக்கு உண்டான கதாபாத்திரம் அப்போ தான் வரும். நிறைய அம்மாக்கள் வந்து நாட்டுக்காக போ அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது தப்பு சார். நாட்டுக்காலாம் யாரும் அனுப்பக்கூடாது. ஒழுங்கான அரசியல்வாதியை நம்ம தேர்வு செய்து, என் பிள்ளைலாம் நான் என் பிள்ளைலாம் நான் இராணுவத்தில் சேர்க்க மாட்டேன், நீ ஒழுங்காக நடத்தி சேனக்காரன் வராமல் தடுத்துக்கோ, பார்டர்லாம் பத்திரமா வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் என் பிள்ளைய அனுப்ப முடியாதுன்னு எந்த அம்மா சொல்கிறாங்களோ அவங்க தான் கரெக்டாக ராஜா வேலை வாங்குறாங்கன்னு அர்த்தம். நீ எத்தனை இடத்துல வேணால் போய் போர் பண்ணிக்கப்போ என்னை பிள்ளையா பெற்று அனுப்புறேன்னு சொன்னால் அப்போ இந்த அம்மா தன்னோட அதிகாரத்தை இழந்துட்டாங்க. ஒரு பிள்ளை பெக்கிற மிஷினாக மட்டும்தான் வேலை செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ சில தவறுகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. நீ வந்து களீர் எழுதிட்டு வா காலைக்கு கடனேன்னு ஒரு அம்மா சொல்கிறோம். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனேன்னு சொன்னால் அது தப்பு. அந்த பெண்ணுக்கு தெரியல, ஈன்று புறந்தருதல் மட்டும் ஒரு பெண்ணோட கடமை கிடையாது, இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு பொண்ணோட கடமை தானே. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த காலத்து புறநானூற்று பெண்ணுக்கு அவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தது, அவ்வளோதான் செய்தாங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம இப்போ வாழ்கிறோம். இப்போ இருக்கிற பெண்ணுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு லீகல் கோடு நமக்கு இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது.
அதில் பெண்களுக்கு சம உரிமை இருக்குது. ஒரு பெண் வந்து எதையும் தட்டி கேட்குற சூழ்நிலையில் நம்ம இருக்கணுன்றப்போ அந்த அதிகாரத்தையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும்ல. அதிகாரம் கொடுத்தா கூட அதை வச்சுக்க தெரியாத பெண்ணாக இருந்தால் என்ன அர்த்தம்? இப்போ ஆனால் எல்லா வீட்லையும் அப்பாக்கள் இருக்கிறாங்கல்ல. அந்த காலத்தில் வந்து அப்பாக்கள் இராணுவத்தில் போயிடுவாங்க, ஏதோ மரண விகிதம் அதிகமாக இருந்தது. இப்போ எல்லா வீட்லையும் அப்பா இருக்காரு, அப்பா ஆரோக்கியமாக இருக்காரு. அப்போ அந்த அப்பாக்கான அந்த கொண்டாட்டம் தேவை தானே. தமிழ் சினிமாவில் முன்னாடி அப்பாக்களுக்கு அவ்வளோ பாட்டு இருக்கான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ இப்போ இருக்கிற அந்த யூத் எல்லாம் இப்போ பரவாயில்ல சார். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்காங்க. இப்போ இருக்க ப்ரெசென்ட் குளோபலைஸ்டு சிட்டிசன்ஸாக இருக்கிறாங்க. எந்த ஜெர்மன் பையன் எப்படி இருப்பான், யுரானியன் பையன் எப்படி இருப்பான், ரஷ்யன் பையன் எப்படி இருப்பான், அது மாதிரி இப்போ இருக்கிற தமிழ் பசங்க இருக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ இப்போ இருக்கிற இப்போ தற்சமயத்தில் இருக்கிற தகப்பன்மார்களை நம்ம எந்த அளவுக்கு மெச்சுகிறோம், எந்த அளவுக்கு பாராட்டுறோம், எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துகிறோம்னா அந்த அளவுக்கு படுத்தலை. ஸோ அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம ஃபாதர்ஸ் டேவை நம்ம ஆண்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக கொண்டாடி அந்த குடும்பத்தில் இன்னும் மகிழ்ச்சி வந்து அவர் இன்னும் சிறப்பான தகப்பனாக இருக்கிறதுக்கு அவரை நம்ம ஊக்குவிக்கிறது அவசியம். ஃபாதர்ஸ் டேன்றது ஒரு எலைட்டான விஷயமா பார்க்க வேண்டியது இல்லை. இல்லை அன்றாட வாழ்க்கையில் அவர் வந்து தினசரி கூலி வேலை செய்கிற ஆணாக இருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு அவருக்கு பிரியாணி தான், இன்னைக்கு அவருக்கு கொண்டாட்டம் தான், இன்னைக்கு அவருக்கு ஹக்கு தான், இன்னைக்கு அவருக்கு கிஸ்ஸு தான். இதை குழந்தைகள் செய்வது தான் அந்த குடும்பத்திற்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தும்.